அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 6000 தீபாவளி போனஸ். சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வேண்டுகோள். பாகுபாடு இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு போனஸ் தொகையாக ரூபாய் 6000 வழங்க வேண்டும் என அரசுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டு தீபாவளி போனஸாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதனை ரூபாய் 6000ஆக உயர்த்தி தர வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான போனஸ் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. மேலும் இது தொடர்பான கோப்பு அரசின் ஒப்புதலுக்கு காத்திருக்கும் நிலையில், தீபாவளி போனஸ் இனிமேல் 60 வயதிற்கு மேல் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இல்லை எனும் தகவல் அறிந்து அவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக கலக்கமடைந்த கட்டுமான தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியில் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடி உள்ளனர். இவ்விவகாரம் தொடர்பாக கேட்டபோது புதுச்சேரி அரசு உயர் அலுவலர்களும் சரிவர பதிலளிக்கவில்லை என கட்டுமான தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் உள்ள உண்மை தன்மையை குறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் கட்டுமான தொழிலாளர்கள் கேட்டது போல ரூபாய் 6000 போனஸ் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளில் நலவாரியம் பின்பற்றி நடைமுறைகளை தற்போது பின்பற்றி அனைத்து கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கும் தீபாவளி போனஸ் தொகையாக ரூபாய் 6000 வழங்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு அதில் கூறியுள்ளார்.